ஹாய் வணக்கம். இது வந்து நம்மளோட இந்த பாலிட்டி கிளாஸ் சீரிஸில் வந்து இட் இஸ் பாலிட்டி கிளாஸ் நம்பர் 6 6வது வீடியோவாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாலிட்டினா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது மாதிரி ஏன் வந்து ஒரு இடத்துல டெமோக்ரஸி இருக்கணும், மன்னராட்சினா என்ன, அந்த மாதிரிலாம் பேசியிருப்போம். அதுக்கு அடுத்ததில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த பிரிட்டிஷ் டைம்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த அந்த நம்மளோட அந்த பாலிட்டி வந்து மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சேர்ந்தது, அது மாதிரி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாலிட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு, அதுக்கு மத்தியில இது கடந்து வந்த அந்த பாதையில மிக முக்கியமான ஒரு ஆளு இந்த கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி இவங்க தான் வந்து அரசியலமைப்ப உருவாக்குறாங்க. அதாவது எழுதுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து அரசியலமைப்ப எழுதக்கூடிய அந்த பொறுப்ப வந்து இந்த கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி கிட்ட குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி அந்த அரசியலமைப்பை எழுதி, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பா மாறுது. அதற்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸான விஷயங்கள் பார்க்கணும். அதாவது நம்ம அரசியலமைப்போட பக்கம் வந்து பிரியாம்பிள் முகவுரை அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் அண்ட் அதாவது பகுதிகள். மொத்தம் எத்தன பகுதி இருக்கு அப்படின்னு பார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்ட் 1, 2, 3, 4ன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு பார்ட்டா பார்த்துட்டு வருவோம். இது மாரிலாம் இருந்தா கூட, இந்த கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி இந்த பிரியாம்பிள் வரத்துக்கு மிட்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஏரியா இருக்கு. அதாவது வந்து இன்ட்ரீம் கவர்ன்மென்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இடைக்கால அரசாங்கம். அது இல்லாம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேபினெட் முதல் அமைச்சரவை அப்படின்னு படிப்போம். இதெல்லாம் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த அந்த சேஞ்ச். இதில கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளில டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒருத்தங்க படிச்சிருப்போம். இதுபோல வந்துட்டு சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு படிப்போம். அரசியலமைப்பு வந்து நம்ம எந்தெந்த நாட்டிலருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் மாரி வச்சுக்கோங்களேன். இப்போ பாலிட்டி இப்படின்னு இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து அடுத்து நம்ம படிக்கக்கூடிய அந்த மெயின் கான்ஸ்டிடியூஷன் வந்துருதுன்னா, இதில நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு சில பிரான்ச்சஸ் மாதிரி இந்த விஷயம்லாம் வச்சுக்கணும். அப்போ இது எல்லாம் சின்ன சின்னதா இருந்தா கூட, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு அ ஒரு கன்டென்ட். இப்ப நீங்க சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தெல்லாம் நெறைய முறை கேள்வி. நீங்க வந்து நம்ம ரூல் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அதுபோல வந்து நம்ம படிப்போம் இந்த அமெண்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்போட திருத்தம் வந்து எந்த நாட்ட பார்த்து எடுத்துட்டோம். ஆர்டிகிள் 108 அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ஒண்ணா அமர வச்சு ஒரு ஜாயிண்ட் செட்டிங் கொண்டு போறது எந்த நாட்ட பார்த்து எடுத்துட்டோம். இது மாரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பேரலலா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஏரியாவா இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறத பத்தி நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிரியாம்பிள் பத்தி ஒரு ஒரு அவுட்லைன் ஒண்ணு பேசியிருப்போம். நீங்க பழைய 5 வீடியோஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா, பாலிட்டியோட அந்த இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசினதுல இதையும் பேசியிருப்போம். பர்ட்டிகுலரா ஒரு புத்தகம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி வந்து இந்த புத்தகம் இன்னாருக்கு சமர்ப்பணம். இந்த காரணத்திற்காக நான் இந்த புத்தகத்த எழுதுறேன். அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுப்போம்ல. நான் வந்து இதுக்காக இந்த வேலைய செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல. அதுதான் வந்து இந்த பிரியாம்பிள். இந்த அரசியலமைப்ப நம்ம ஏன் செய்யணும்? அரசியலமைப்போட தேவை என்ன? இந்த அரசியல் அமைப்பு மூலமாக நம்ம செய்ய விரும்புறது என்ன? என்ன வந்து நாட்டு மக்களுக்கு பண்ணணும்னு நெனைக்கிறோம்? இத தான் வந்து நம்ம இதுல வந்து படிக்க போறோம். பிரியாம்பிள்ல வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்போ பிலாசபி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் தத்துவம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து இந்த பிரியாம்பிள் பத்தின ஃபேக்ட் வந்து இந்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். பிரியாம்பிள் அப்படிங்கும்போது தமிழ்ல வந்து முகவுரை அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். சில இடத்துல முன்னுரை அப்படின்னு நம்ம குடுத்திருந்தா கூட, நீங்க வந்து இந்த முகவுரை அப்படிங்கிற வார்த்தைய வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு சரியான வார்த்தை. எல்லா இடத்துலயும் இருக்கும். அரசியலமைப்பின் தத்துவமே என்ன அப்படின்ட்டுனா, இப்போ இதுல வந்து தத்துவம் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருந்திருக்கும்ல. பிரியாம்பிள்னா என்ன? அரசியலமைப்புனா என்னன்ட்டு. அப்போ பிரியாம்பிள் அரசியலமைப்புக்கு என்ன பண்ணுது? அப்படின்னு யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவத்த பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து திரு என்.ஏ. பல்கிவாலா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டுனா, பிரியாம்பிள் ஆஸ் தி ஐடென்டி கார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். என்.ஏ. பல்கிவாலா அவர்கள் வந்து முகவுரை என்பது ஒரு அடையாள அட்டை அப்படிங்கிறாரு. அது என்ன அடையாள அட்டை அப்படின்ட்டுனா, இப்போ நம்ம யாருன்னு நம்ம சொல்றதுக்காக ஒரு ஐடி கார்டு போட்டுக்குவோம்ல. அதுபோல இருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டு தான் வந்து இந்த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர்ஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையும் நான் எழுதியிருந்தேன். அத பார்த்துரலாம்.
பர்ட்டிகுலரா வந்து திரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டுன்னா, "பிரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேவ் தாட் அண்ட் ட்ரீம்ட்" சொல்லாங்க. இந்தியர்களின் கனவு மற்றும் எண்ணத்தை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறாரு. நம்ம இத்தன வருஷமா என்ன பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தோமோ, அத வந்து இது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து திரு கே.எம். முன்சி அவர்கள். அவர் வந்து ஹாரோஸ்கோப் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது வந்து ஜாதகம். நம்ம அடுத்து என்ன ஆவோம் அப்படின்னு எதிர்காலத்த பிரெடிக்ட் பண்றதுக்கு மேபி நடக்குதோ இல்லையோ, பட் ஒரு பிரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு வச்சிருப்போம்ல. அதுபோல எதிர்காலத்த பிரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு சார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கே.எம். முன்ஷி அவர்கள் சொல்றாரு, ஜாதகம். பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா என்ன சொல்றாரு அப்படின்ட்டுனா, "பிரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்." மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அதேபோல இதுக்கு வேறு சில ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்குறாரு. "இட் இஸ் த சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் த கீ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் த ஜுவல் செட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் வித் விச் தி கான்ஸ்டிடியூஷன் கேன் பி மெஷர்ட்." அதாவது அரசியலமைப்பை அளந்து சொல்வதற்கான ஒரு ப்ராப்பரான அளவுகோல். இது ஒரு அலங்காரம், இது ஒரு பெட்டகம், பொக்கிஷம் அப்படின்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்ப்போம். இது ஒரு பொக்கிஷம். அதேபோல இது ஒரு திறவுகோலு. இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இது அரசியலமைப்பின் ஆன்மா. இது மாரி நெறைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம வந்து திரு பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா அவர்கள் வந்து குறிக்கிறார். அதுக்கடுத்து சர் எர்னஸ்ட் பெர்கர். சர் எர்னஸ்ட் பெர்கர் என்ன சொல்றாருன்னா, கீ நோட்ன்னு சொல்றாரு. முக்கிய குறிப்பு. இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார்மர் சிஜேஐ திரு எம். ஹிதயத்துல்லா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்ட்டுனா, "பிரியாம்பிள் ரிசம்பிள்ஸ் தி டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்" அப்படிங்கிறாரு. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டுனா, அமெரிக்கா வந்து விடுதலை வாங்குன பிறகு அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எழுதுறாங்க. அதுபோல இந்தியாவுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு டிக்ளரேஷன் இண்டிபெண்டன்ஸ் போல இந்தியாவுக்கு இருக்கிறது தான் இந்த பிரியாம்பிள் அப்படின்னு அவரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் வந்து இந்த தத்துவத்தில சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவத்தில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. யார் யார் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ட்டிகுலரா இதில கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப வந்து ஹாரோஸ்கோப் அப்படின்னு குடுத்து, இந்த ஹாரோஸ்கோப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்ட சொன்னது யாரு? அது மாதிரி டைரக்ட்டா கேட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அ அந்த பேரோட படிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் வந்து இந்த நிமோனிக்ஸ் மாரி ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது முன்சி ஹாரோஸ்கோப் அப்படின்னு நீங்க அத அப்படியே பிளெண்ட் பண்ணி ஒரே வார்த்தையா படிச்சிடணும். இப்போ முன்சி ஹாரோஸ்கோப் அப்படிங்கும்போது, ஸோ அப்போ கே.எம். முன்சி அவர்கள் வந்து அரசியலமைப்பு என்னன்னு சொன்னாரு? அதாவது பிரியாம்பிள் என்னன்னு சொன்னாருன்னா, ஹாரோஸ்கோப்ன்னு சொன்னாரு. அப்போ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து ட்ரீம்ட் சொல்லாங்க அந்த வார்த்தை. அப்போ வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்ஸ் ட்ரீம் அந்த மாதிரி வந்து அதாவது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களின் கனவு. அது மாரி சேர்த்து சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஈஸியான மெத்தட். அதேபோல வந்து இந்த பிரியாம்பிளையே முழுசா வாசிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எப்போதுமே நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்லயோ அல்லது வாட்டெவர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாப்டர் படிக்கும்போது, அந்த சாப்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருப்பாங்க. அத கம்பல்சரியா படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கிறேன்னு சொல்லி, அங்க அந்த இன்ட்ரோடக்ஷன ஸ்கிப் பண்ணி ஓடாதீங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். அதுபோல தான் அரசியலமைப்புக்கும். இந்த பிரியாம்பிள்ல வந்து நீங்க நல்லா ஒரு மாரி கிளியரா படிச்சு பார்க்கலாம். அதுல உள்ள வார்த்தைகளும், அது கன்வே பண்ணக்கூடிய விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு முறை வாசிக்கிறேன். அத வந்து கேளுங்க. "We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialistic, secular, democratic republic and to secure all its citizens justice, social, economic and political liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adapt, enact and give to ourselves this Constitution." அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசியிருப்பாரு. இதில எஸ்எஸ்ஐ விச் இஸ் எஸ்எஸ்ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோசியல், செக்யூலர், இன்டெக்ரல். இந்த 3 வார்த்தை வந்து 42வது சட்ட திருத்தத்தில ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இத நீங்க தமிழ்லயும் ஒரு முறை வாசிச்சு பார்க்கலாம். "நாம் இந்திய மக்கள் உறுதி கொண்டு முறைப்படி தீர்மானித்து, இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமத்துவ, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக கட்டமைத்திட மற்றும் இதன் எல்லா குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி, எண்ணம், கருத்து, பக்தி, நம்பிக்கை மற்றும் வழிபாடு, தன் செயலுரிமை, படிநிலை மற்றும் வாய்ப்பு சமத்துவம் ஆகியன உறுதி செய்திட மற்றும் தனிநபர் கண்ணியத்தையும், தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த, அனைவரிடத்திலும் உடன்பிறப்புணர்வை ஊக்குவித்திட, இந்த 1949 நவம்பர் 26ஆம் நாள் நம்முடைய அரசியல் நிர்ணய மன்றத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு முறைமையை இதன்படி ஏற்று சட்டமாக்கி நமக்கு தருகிறோம்." எவ்வளோ சூப்பரா எழுதியிருக்காங்க பாருங்களேன். நீங்க வந்து பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி, அதன் மீது வந்து ஒரு
ஒரு ஒரு ஒரு லவ் இருக்கணும். ஒரு அந்த பாலிட்டி மேல, அரசியலமைப்பு மேல என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி நம்மள நம்மளே கவர்ன் பண்ணிக்கிறோம்? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பர்ட்டிகுலரா நீங்க இந்த பாலிட்டி படிக்கிறதுக்கு அரசியலமைப்ப படிக்கிறதுக்கு. அப்பதான் அத படிக்க அவ்வளோ ஆர்வமா இருக்கும். சும்மா பிளைண்டா வந்து மனப்பாட பகுதியா இத வந்து எப்படியாவது தட்டுனா போதும். 5 கேள்வி கேட்குறாங்க, 10 கேள்வி கேட்குறாங்க. அதற்கு என்னவோ அந்த மாதிரி தட்டுனா போதும் அப்படின்னு படிச்சீங்கன்னா கொஞ்சம் கடினம். இப்ப நீங்க வந்து சயன்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னு வைங்க. ஸ்கூல்ல வந்து நம்ம அந்த அளவு பிசிக்ஸ் புரிஞ்சுக்கல. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சரி பரவால்ல சயன்ஸ் தானே அப்படின்னு படிக்கிறோம். அப்படிங்கிறது கூட அ நீங்க வந்து ஓகே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அரசியல் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும் அரசியல் வந்து உங்க மேல செயல்படும். அதனால அரசியல்ல உள்வாங்காம நீங்க வந்து அ இது பண்ணவே முடியாது. வ சப்ஜெக்ட்ட புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அரசியல்ல உள்வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே. சப்ஜெக்ட் போவோம். இந்திய அரசின் இயல்பு. இந்திய அரசியலோட இயல்பு நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ன்னு படிக்கிறோம். பிரியாம்பிள்ல உள்ள சில வார்த்தைகள எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் அவ்வளோதான். சாவரன் அப்டின்னா என்னன்னா, வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் பை எனி அதர் கன்ட்ரி. எந்த நாட்டின் தலையீடும் இல்லாமல். இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா, எந்த நாட்டுட்டயும் கேட்க தேவையில்ல. இப்ப நீங்க என்ன முடிவு வேணா எடுக்கலாம். யாரையும் கேட்க தேவையில்ல. அப்டிங்கிற ஒரு சுதந்திரம் இருந்தா, அதற்கு பேரு இறையாண்மை அப்டின்னு பேரு. இந்தியாவுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. டெமோக்ரட்டிக் ஜனநாயகம். அப்போ மக்கள் தான் தனக்கான தலைவன தேர்ந்தெடுக்கிறாங்க. அது பேரு டெமோக்ரசி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு இருக்குல்ல, அதற்கு பேரு ரிப்பப்ளிக். இது 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. மக்கள் தான் தங்களோட அரசர்கள தேர்ந்தெடுக்கிறாங்க, டெமோக்ரசி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்திற்கு என்ன பேரு? குடியரசு அப்படின்னு பேரு. ஸோ அதுதான் இதற்கான டிஃபரன்ஸ். இப்போ முன்னாடி காலத்தில சண்ட போடுறோம். சண்ட போட்டு யார் வீரனோ, யார் சண்டையில ஜெயிச்சானோ, அவன் வந்து அரசாள்றான். யார் தோத்து போயிட்டானோ, அவன் அந்த நாட்ட விட்டு தொரத்தி அடிக்கப்படுறான். இப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில டைரக்ட் டெமோக்ரசி அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரசின்னு நம்ம வி ஹேவ் சம் டைப்ஸ். நீங்க பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்.சி. போடியால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம இந்த கேஸஸ் தனியா பார்க்கலாம். இப்போதைக்கு கேஸ் என்னங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சிக்கிம்ல வந்து அ அதாவது பக்கத்துல இருந்து வந்து குடியேறக்கூடிய மக்கள். ஸோ, அதனால வந்து அந்த ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அது ரிலேட்டடா வந்துட்டு நடந்த கேஸ் தான் இந்த ஆர்.சி. போடியால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிங்டம் தான் இருக்கும். அரசன் தான் இருப்பாரு. அப்புறம் அங்க வந்து பக்கத்துல இருந்து மக்கள் குடியேற ஆரம்பிச்சுருவாங்க. நேபாள்ல இருந்து இந்த சைட்ல. அப்புறம் அந்த மக்களுக்கு என்ன உரிமை? அவங்களோட அந்த அதிகப்படியான எண்ணிக்கையில வருகை இருக்கிறதுனால, ஏற்கனவே சிக்கிம்ல இருந்த மக்களோட அந்த உரிமை பாதிக்கப்படுதுன்னு தான் இந்த கேஸ் ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன தீர்ப்பு? அது மாரிலாம் நம்ம படிப்போம். அது இந்தியாவோட சிக்கிம் வந்து நம்ம இணைச்சாச்சு. இப்போ சிக்கிம் இந்தியா கூட தான் இருக்கு. இந்தியாவோட அந்த சிக்கிம்ங்கிற நிலப்பகுதி இந்தியாவோட இணைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அடுத்து வந்து டெமோக்ரசி ஒரு ஒரு பிக்சர். ரிப்பப்ளிக் நான் சொல்லியிருந்தேன். அதாவது த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட். இட் இஸ் நாட் அ ஹெரிடிட்டரி மொனார்க். அதாவது என்னன்னா, இந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, எலெக்ட் பண்றோம். மக்களால் பீப்பிளால வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நாட் ஹெரிடிட்டரி மொனார்க். ஒரு பரம்பரையான மன்னர் அல்ல. அதாவது அவரு ஒரு தலைவரு அல்லது யாராவது ஒரு ஒரு மன்னர். அவருக்கு அடுத்து அந்த மன்னரோட வாரிசுகளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மன்னர் யார கை காட்டுறாரோ, அவங்க தான் அடுத்த தலைவர். உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். யார வேணா அந்த மன்னன் வந்து அடுத்த தலைவராக்கிட்டு போயிடலாம். அதுல அவங்களோட வாரிச வந்து தலைவராக்குறாங்க. ஸோ அது மாதிரி அந்த மன்னர் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாரி இருக்கிறது வந்து நம்ம மன்னர் ஆட்சின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததுல அ இதனால ஏற்படக்கூடிய 2 விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த குடியரசுனால ஒரு தனிப்பட்ட நபரிடம் அதிகாரம் இருக்காது. மக்கள்ட்ட இருக்கும். அதேபோல வந்து பாகுபாடு இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சே வந்து ரிலிஜியஸ்டி, கம்யூனல், பிளேஸு, ஜெண்டர் இது மாதிரியான பாகுபாடெல்லாம் இல்லாம அந்த அந்த மக்களின் தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது. சோசியலிஸ்டிக் சமூகம் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை தரத்தில வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. அ நெறைய படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போறான் அப்படின்னு நம்ம வந்து அ ஒரு ஒன் லைனரா முடிக்க முடியாது. ஏன்னா, அவன் படிக்கும்போது அவனுக்கான படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா இல்லையா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது இப்ப வந்து வந்து நம்ம கிளாஸ்லயே நெறைய முறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இப்போ ஒரு செஸ்ல வந்து ஒருத்தர் வந்து குகேஷ் எடுத்துக்கோங்க. அவரு வந்து இந்திய அளவுல, உலக அளவுல அறியப்பட்ட ஒரு பெரிய செஸ் விளையாட்டு வீரரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு இளமையில இருக்கும்போது, அல்லது வந்து அந்த குழந்தை பருவத்தில இருக்கும்போது, அத போய் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையணும். அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாரு. அது மாரி நம்ம படிக்கிறோம். பிரக்னா வந்து இது மாதிரி வந்து செஸ்ல வந்து சாம்பியன்ஸா வராரு. அப்ப அவரோட ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அவரு போய் அத வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருந்துச்சு. இந்த கதைய நம்ம படிக்கிறோம். ஒருவேள அந்த வாய்ப்பு இல்லாத அதே மாதிரி செஸ்ல சிறந்து விளங்கணுங்கிற ஆசையோட ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பதில்? இதெல்லாம் தான் சொசைட்டில இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி. நம்ம ரொம்ப லீனியரா, பைனரியா பார்க்க முடியாது. உழைச்சான், ஜெயிச்சான் அப்படி பார்க்க முடியாது. அந்த வாய்ப்பு அமைஞ்சுதா இல்லையா? அப்படிதான் பார்க்கணும். ஸோ அத சரி செய்ற வேல தான் இந்த சமூகம் சார்ந்த அக்கறை. சோசியலிஸ்டிக். சரி ஓகே.
விச் எய்ம்ஸ் அட் எலிமினேஷன் ஆஃப் இன்கம் ஈக்வாலிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். இது ரிலேட்டடா ஒரு கேஸ் இருக்கு. டிஎஸ் நகாரா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ் படிப்போம். பென்ஷன வந்து அ ஒரு உரிமை அப்படின்னு சொன்னது வந்து இந்த கேஸ் தான். பென்ஷன் வந்து ஆளுக்கு ஒரு மாதிரி வந்து நம்ம வந்து ம பாகுபாடு பார்க்காம, எல்லாருக்குமான உரிமையாக அது வந்து வழங்கணும் அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து நகாரா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் தான். ஒரு ஒரு கேஸையும் நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த கேஸ் எத பத்தி பேசுச்சுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செக்யூலர் மதச்சார்பின்மை. இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏத்துக்கல. அதில தான் இந்த செக்யூலர்ன்னு சொல்றோம். அதாவது இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் நெய்பர்ஸ் இந்தியாவோட அவர் நெய்பர்ஸ் வந்து லைக் பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா இது மாதிரியான மியான்மர் இது மாதிரியான நாடுகள் வந்து ஒரு சில ஒரு மதத்தை ஏற்று நிற்கிறாங்க. எல்லாரும் அங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட, அந்த நாடு எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி ஒண்ணு இருக்கு. ஆனா இந்தியா வந்து தனக்குன்னு ஒரு மதத்தை ஏத்துக்காம, எல்லா மதத்துக்குமான எல்லாத்துக்குமான ஒரு 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 இடமாக இந்தியா வந்து தன்னை அடையாளப்படுத்திக்குது. ஸோ அதுதான் செக்யூலரிசம் அப்படின்னு பேரு. டஸ் நாட் அப்ஹோல்ட் எனி பர்ட்டிகுலர் ரிலிஜியன். ஒரு குறிப்பிட்ட ரிலிஜியனுக்கான நாடு அப்படின்னு இல்ல. சமய சார்பின்மையாக இந்தியா வந்து இருக்கு. சரி, ஓகே. பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் அது மாதிரி இல்லாம, நெறைய வந்து இப்ப நீங்க பங்களாதேஷ், பாகிஸ்தான், பர்மா இதெல்லாம் எடுத்துட்டா கூட, நெறைய நாடுகள் இப்போ நெய்பரிங் கண்ட்ரீஸ் பத்தி பேசுறோம். பட் நெறைய நாடுகள் நீங்க வந்து கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, துபாய் இது மாரி எடுத்துட்டா கூட, ஒரு ரிலிஜியன் பேஸ்டு கண்ட்ரீஸா இருக்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம். நம்ம சொல்லியிருந்தோம் இதோட நோக்கம் என்னன்ட்டு. சரி நீங்க பார்த்தீங்கன்னா, தி ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா, ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 என்னென்ன நீதி எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா, அரசியல் அதாவது பொலிட்டிக்கல் இல்லையா? அதுபோல சமூக, பொருளாதார நீதி. சமூக நீதி இல்லையா? அதேபோல பொருளாதார நீதி அண்ட் அரசியல் நீதி. இந்த நியதி அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டுனா, ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன். ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்போ நடந்தது அப்படின்ட்டுனா 1917 அப்போ நடந்தத வச்சு இத நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என்பது 1917 ரஷ்ய புரட்சியிலிருந்து பெறப்பட்டது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு வந்து உலகில் உள்ள எல்லா அரசியலமைப்பையும் பார்த்து, அதில உள்ள சிறந்த விஷயங்களை எடுத்து தன்னகத்தே வந்து சேர்த்துக்கிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து என்ன எடுத்துட்டோம்? நீதி, சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து என்ன எடுத்துட்டோம்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றனா சகோதரத்துவம். ஜாதி, மத, இன, மொழி பாகுபாடு இல்லாம சகோதரத்துவத்தை கொண்டாடுறது தான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. இப்போ இதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். சமூக நீதி. இதில வந்து டால்மியா சிமெண்ட்ன்னு ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. இந்த கேஸ் பர்ட்டிகுலரா எத பத்தி பேசுதுன்னா, இப்போ அந்த சிமெண்ட் பேக் வந்து ஜூட் பையில தான் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த சிமெண்ட் வந்து ஜூட்ல தான் இருக்கணும். அந்த பேக் சிமெண்ட்ட கேரி பண்ற பேக் வந்து ஜூட் பேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது வந்து எங்களோட ட்ரேட் உரிமைகள பாதிக்குது. தொழில் செய்யும் உரிமைகள பாதிக்குது அப்படின்னு சொல்லி டால்மியா சிமெண்ட் வந்து கேஸ் தொடுக்குறாங்க. ஸோ அத விசாரிச்சு பார்த்த சுப்ரீம் கோர்ட் வந்து, இது அந்த ஜூட் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்த மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அதனால இந்த சிமெண்ட் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் டால்மியா சிமெண்ட்லேருந்து அதர் சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாருமே எதெல்லாம் வந்து நீங்க ஜூட்ல தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ, அதெல்லாம் ஜூட்ல தான் தயாரிக்கணும்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குனாங்க. இது ஏன் இவங்களுமே கேஸ் குடுக்குறாங்க அப்படின்ட்டனா, இப்போ ஜூட் தயாரிக்கக்கூடிய விவசாயிகள காப்பாத்தணுங்கிறது சரி. ஆனா, அதுக்காக ஒன்லி சிமெண்ட் இண்டஸ்ட்ரி மேல மட்டுமே நீங்க வந்து அந்த பர்டன வந்து குடுக்கக்கூடாது. எல்லா இண்டஸ்ட்ரி மேலயும் குடுக்கணும்ல, அப்படின்னு சொல்லி இவங்க சைடு வாதமா இருந்தது. இப்போ இங்க நீதி அப்படிங்கிறது, இப்ப நீதி வழங்குறது அப்படின்னு வந்துட்டாலே, 2ல ஒரு சைடு சூஸ் பண்ணி ஆகணும். நடுநிலைமையா நம்ம நிக்க முடியாது. இவங்களையும் காப்பாத்துறேன், அவங்களையும் காப்பாத்துறேன்னு நிக்க முடியாதுல்ல. ஸோ, அப்ப அத எப்படியெல்லாம் நம்ம சூஸ் பண்றோம்? அப்படிங்கிற பேசிஸ செட் பண்றது தான் இந்த லைன். அதற்கு சில நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. டால்மியா சிமெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அண்ட் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அரசியல் நீதி. எல்லாருக்கும் அரசியல் வாய்ப்பு கிடைக்கணும். அதான் அரசியல் நீதி. நீங்க இன்னைக்குமே கூட தமிழ்நாட்டில 234 எம்எல்ஏ. 234 எம்எல்ஏல எத்தன பேர் பெண்கள் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு அந்த அரசியல் நீதி புரியும். அதுபோல இந்திய லோக்சபா எடுத்துக்கிறீங்கன்னா, லோக்சபால மொத்த ஸ்ட்ரென்த் என்ன? ஒரு 552 பேர், 550 பேர் வச்சுக்கோங்க. அதுல வந்து எத்தன பேர் பெண்கள்? அதே ராஜ்யசபா எடுத்துக்கிறீங்கன்னா, எத்தன பேர் பெண்கள்? இது மாதிரியான லிஸ்ட்ட எடுத்து பார்க்கும்போது, அந்த அரசியல் நீதி ஜெண்டர் மட்டுமே இல்ல. கம்யூனலா, ரிலிஜியஸ்டிக்கா எல்லா விதத்திலயும் இப்போ மொழி பாகுபாடு. இப்ப இந்தியா முழுவதும் பல்வேறுபட்ட கலாச்சாரம் இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து எத்தன எம்பி? கேரளாலேருந்து எத்தன எம்பி? கர்நாடகாலேருந்து எத்தன? ஆந்திராலேருந்து எத்தன? அப்போ அதிக எம்பி இருக்கக்கூடிய மாநிலம் எத்தன? ஒரு மாநிலத்துக்கு இத்தன எம்பி தான் வரணும்னு எந்த வரையறையும் இல்லையா? அது மாரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான், அது வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸா இருக்கும். அதுக்கு அடுத்ததுல யுனிவர்சல்
வயது வந்து ஒரு வாக்குரிமை. அதுக்கடுத்தது லில்லி தாமஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த லில்லி தாமஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. படிக்கலாம் கேஸஸ்ல. பட் இப்போதைக்கு சும்மா ஒரு அவுட்லைன் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யுசிசி அப்படின்னு இப்போ ஒண்ணு ட்ரெண்டுல இருக்கு. அதாவது யுனிவர்சல் சிவில் அதாவது பொது சிவில் சட்டம் தமிழ்ல மொழிபெயர்க்கும்போது நம்ம அப்படிதானே இது பண்றோம். அப்படி வந்து அம் யுனிவர்சல்ன்ட்டனா யூனிஃபார்ம். பாலிட்டி ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஆனா தப்பா சொல்றேன் மன்னிச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட். என்னமோ தப்பு பண்றோமே அப்படின்னு இருந்தது. சரி ஓகே. யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து நம்ம வந்து இப்போ உத்தரகண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து மத ரீதியா வேறுபாடு இல்லாம கொண்டு வராங்க. இப்ப இன்னைக்குமே நீங்க வந்து கிரிமினல் கேஸஸ்னா எந்த விதமான மத பாகுபாடும் இல்ல. ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். அவன் யாரா இருந்தாலும் அவன புடிச்சு ஒரே தண்டனை தான் குடுக்க போறோம். திருமணம்னு வச்சுக்கோங்க. இந்த திருமணத்திற்கு ஒரு மதத்திற்கு ஒரு மாதிரியான சட்டங்களும், பாகுபாடும் உண்டு. அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அது இன்னைக்கு இந்தியால இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. பர்ட்டிகுலரா உத்தரகண்ட் ஒரு மாநிலத்தில மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு விச் இஸ் இன்னைக்கு என்ன ஜனவரி 28 இல்ல 29 இந்த தேதி ஒரு நாள் முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ, அப்போ இந்த கேஸ் பர்ட்டிகுலரா லில்லி தாமஸ் கேஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து இந்து மதத்தில இருந்து தன்னோட முதல் திருமணத்த வந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணாம, இஸ்லாம் மதத்திற்கு மாறி இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒரு மதத்தோட ரூல்ஸுக்கு வந்து 2வது திருமணம் தப்பா இருக்கு. இன்னொரு மதத்தோட ரூல்ஸுக்கு வந்து அத வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு ஏமாத்துறதுக்காக மதம் மாறுறாரு. அப்ப இது ரிலேட்டடா கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன தீர்ப்பு வந்திருக்குன்ட்டு. இது மாரி மதம் மாறக்கூடாது, இது செல்லாது அது மாரி தான் வருது. பட் ஆனா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசுறது தான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். புரிஞ்சுக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். இங்க அதான் இங்க யுனிவர்சல்னு பார்க்கவும் டக்குனு அந்த யுனிவர்சல்ங்கிற வார்த்தை ஆட் ஆயிடுச்சு. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொருளாதார நீதி இதுதான் பெரும் பிரச்சனை. இன்இக்வாலிட்டீஸ் வித் வெல்த், இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி செல்வம், வருமானம் மற்றும் சொத்து ஆகியவற்றில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குதல். ஒரு குறிப்பிட்ட காலத்துல யார் நிலம் வச்சிருக்கானோ அவன் வந்து முதலாளி இல்லையா? இந்த நிலத்துல போய் வேலை செய்றவங்க வந்து தொழிலாளி. இதை தாண்டி வேற பெரிய தொழிலே கிடையாது. இன்னைக்கு மாதிரி நெறைய டிஃபரண்ட் டைப் ஆஃப் வேலை வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இல்ல. ஒரே வேலை உணவு தயாரிக்கணும், சாப்பிடணும். அப்ப அந்த உணவ தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை என்ன? நிலம். இந்த நிலத்த வச்சிருக்கவன் முதலாளியாவும், அதுல போய் வேலை செய்றவன் தொழிலாளியாவும் போயிடுறான். இத தாண்டி இத தாண்டி வந்து வேறு எந்த ஒரு வேலை வாய்ப்புகளுமே இல்லாத ஒரு சூழலும் இருக்கு. அப்போ இது 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 வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இது மாதிரி ஆரம்பிச்சு நெறைய விதமான எக்கனாமிக் இன்ஜஸ்டிஸ் இருக்கு. ஸோ அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொருளாதார நீதியோட நோக்கம். அடுத்து லிபர்ட்டி சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்ட்டுனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம நெனைக்கிறத பேசக்கூடிய ஒரு சுதந்திரம். நம்ம நெனைக்கிற எல்லாத்தையும் பேசிற முடியாது. இந்திய இறையாண்மைக்கு எதிரா பேசக்கூடாது. அது மாதிரியெல்லாம் இல்லாம, சில முக்கியமான விஷயங்கள பேசக்கூடிய சுதந்திரம். தன்னோட கருத்த ஒரு ப்ராப்பரான முறையில, சரியான முறையில எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். இதெல்லாம் தான் லிபர்ட்டி. நீங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருந்தாலும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம். வந்து பிரதமரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணலாம். இந்த விமர்சனத்த பண்ணக்கூடிய உரிமை இருக்குல்ல, இதெல்லாம் தான் லிபர்ட்டி. அண்ட் அதேபோல இந்திய கொடிய வந்து நீங்க வந்து எரிக்கக்கூடாது. இந்திய இறையாண்மைக்கு எதிரா வந்து பேசக்கூடாது. பிரதமர விமர்சிக்கிறது, அவரு சரி நல்லது பண்றாரு, கெட்டது பண்றாருன்னு பேசுறது 2வது. முதலமைச்சர வந்து சரி, நல்லது, கெட்டதுன்னு பேசுறது 2வது. ஆனா ஒரு ஒரு மக்களின் நம்பிக்கை இருக்குல்ல, அதை கொச்சைப்படுத்துறது தப்பு. இந்த லைன பத்தி பேசுறது தான் இந்த லிபர்ட்டி. ஃப்ராட்டர்னிட்டி நமக்குள்ள நெறைய பாகுபாடு இருக்கு. நீங்க வந்து உலகில் வந்து எந்த ஒரு நாட்டிலயுமே இந்த அளவுக்கு வேறுபட்ட டைவர்சிஃபைடான ஒரு கலாச்சாரம் இல்ல. லைக் வந்து இப்ப நீங்க சீனான்னு எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரே மாதிரியான மொழி மற்றும் ஒரே மாதிரியான மதம் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வந்து ஒரு 60, 70% ஆவது. அண்ட் அமெரிக்கா எடுத்துக்கிறீங்கன்னா, அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய மொழி, மதம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்கு. யூரோப்குள்ள நெறைய லாங்குவேஜஸ் இருந்தா கூட, ரிலிஜியஸ்னாவும் காமனான ஒரு கனெக்டிங் லாங்குவேஜாவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனா இந்தியாக்குள்ள எடுத்துக்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 அட்டவணை மொழிகள். 1000த்திற்கும் மேற்பட்ட கலாச்சாரங்களும், மொழிகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பல பல அ வேறுபட்ட கலாச்சாரங்களும், டைவர்சிட்டி இங்க இருக்கு. அதனால இந்தியான்னு ஒரு நாடு இருக்கவே இருக்காது. சீக்கிரத்தில எல்லாம் சண்ட போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு விடுதலை குடுக்கும்போது வந்து பிரிட்டிஷ் அரசு நெனைக்குது. ஆனா அப்படி இல்லாம, இந்த வேற்றுமைக்கு நடுவுல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது போல, யுனைட்டி இன் டைவர்சிட்டிங்கிற கான்செப்ட்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற அந்த பிரதர்ஹுட்ட பத்தி பேசுறதுக்கு பேரு தான் ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்து வந்து நம்ம சொன்னதே திரும்ப அதையே திருப்பி பேசியிருக்கோம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சமத்துவம், லிபர்ட்டி, சுதந்திரம், சகோதரத்துவம்.
டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதனோட கண்ணியத்தை நமக்கு புரியிற மாரி நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, அவனோட தன்மானத்த காப்பாத்துறது. அதற்கு ஊறு வைக்கிற மாரி அல்லது அதுக்கு ஒரு இழுக்கு விளைவிக்கிற மாதிரி, அத துன்புறுத்துற மாதிரி நம்ம வந்து நடந்துக்காம இருக்கிறது. வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்ப வந்து இப்படி யோசிச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து பிட் பாக்கெட் அடிச்சுடுறான்னு வச்சுக்கோங்க. குற்றம், தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அவன வந்து அவனுக்கு என்ன தண்டனை குடுக்கணுங்கிற ஒரு அளவு இருக்கு. இதுக்காக அவன தூக்குல போடக்கூடாது. மனித உரிமை மீறி நடத்தக்கூடாது. ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு தண்டனை வந்து அவனுக்கு குடுத்துறக்கூடாது. அந்த குற்றத்துக்கான தண்டனை குடுத்து, அந்த தப்ப அவன் உணர்ந்து, திருந்தி, மறுபடியும் வாழ்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு தான் சட்டம். அதை விட்டு அவன வந்து துன்புறுத்தி, க மனித உரிமை மீறலுக்கு மீறி மனித உரிமையை தாண்டி நம்ம வந்து துன்புறுத்தி கொல்றதுக்கு பேரு அ சட்டம் இல்லல்ல. ஸோ அதுதான் டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதனோட உரிமைய, கண்ணியத்த காப்பாத்துறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மொத்தம் 3 கேஸ் இருக்கு. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் இருக்கும். இதுல வந்து பிரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. பெர்பாரி யூனியன் கேஸ்ல அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் முகவுரையா? அப்படின்னா இல்ல. திருத்த முடியுமா? முடியாது. கேசவானந்த பாரதி கேஸ்ல அரசியலமைப்பின் ஒரு பகுதியானா பகுதி தான். அப்ப அது திருத்த முடியுமா? முடியும். வித்தவுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அது என்ன சொல்ல வருதோ, அந்த அடிப்படை கருத்த மாத்திராம நீங்க வந்து திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிறாங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொல்லிடுறோம்? பிரியாம்பிள் இஸ் தி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இன்டெக்ரல் பார்ட்ன்னு சொல்லியிருக்கோம். ஒருங்கிணைந்த பகுதி. திருத்தலாமா? திருத்திக்கலாம். ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சில குயிக் பாயிண்ட்ஸ். இது நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். அதனால நான் ரொம்ப டக்குன்னு முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு பிரியாம்பிள் எங்க யுஎஸ்ல. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்றோம். அண்ட் அது இல்லாம அ இதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்ட்டுனா, சட்ட விளக்கத்திற்கு முன்னுரை உதவுகிறது. இது வந்து ஒரு மொத்த ஒரு அரசியலமைப்புக்கும் ஒரு 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 மினிமமான ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஒரு முன்னுரை மாரி இது வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதேபோல பிரியாம்பிள் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, ஒரு சட்டம், ஒரு கோர்ட்டால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்துட்டு இல்ல. நம்ம திருத்தலாம். பட் அதே சமயத்தில அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நாட் அ அதாவது என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான இது இல்ல. நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. அதேபோல அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி தான் இந்த பிரியாம்பிள எனாக்ட் பண்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனையும் அவங்க தான் எனாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். ஒரு சம்மரியா நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, மக்கள்ட்ட இருக்கணும். மக்கள்ட்ட தான் இருக்கு. அதுக்கு பேரு தான் டெமோக்ரசி. மக்கள் கையில அதிகாரத்த குடுத்து வைக்கிறதுக்கு பேரு தான் டெமோக்ரசி. நேச்சர், தன்மை, அதிகாரம் யார்ட்ட இருக்கு? மக்களிடமிருந்து பெறப்பட்டது. மக்கள்ட்டயே தான் இருக்கணும். தன்மை யாருக்கானது? அப்படி எந்த மாதிரியான தன்மை கொண்டதுன்னா, இறையாண்மை, சமூக, மக்களாட்சி, குடியரசு. அப்போ யாருக்கும் கட்டுப்பட தேவையில்ல. எல்லாருக்குமான ஒரு ஒரு அப்லிஃப்ட்மென்ட் பத்தி பேசணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்னன்னு பேரு? குடியரசுன்னு பேரு. நோக்கம். அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கு அப்படின்ட்டுன்னா, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ல 3 டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா? சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? என்ன மாதிரியான சுதந்திரம் எல்லாம் இருக்கு? சமத்துவம். எப்படியெல்லாம் சமத்துவத்த வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தணும்? சகோதரத்துவம். வேறுபாடுகள் நெறைய இருந்தும், நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சகோதரத்துவம். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோவா பேசக்கூடியது தான் இந்த பிரியாம்பிள். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவா படிச்சு முடிச்சு, பரீட்சை அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அது என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பிரியாம்பிள். அதனால ஒரு கதையா வந்து அத கேளுங்க. என்ன பண்றோன்ட்டு. எப்போதுமே ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம் பர்ட்டிகுலரா இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி இது மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பாஸ் ஆகுறீங்க, ஆகல அப்படிங்கிறது இட் இஸ் செகண்டரி. அது வந்து பரவால்ல. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க படிச்சதுனால, இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட ஐஎன்எம், இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டோட ஐஎன்எம் கான்ட்ரிபியூஷனு, இங்க இருந்த போராளிகள், சமூக கருத்து, பாலிட்டி, எக்கனாமி இது மாரி டைவர்சிஃபைடான கருத்துக்கள நீங்க படிச்சதுனால, இதுவரைக்கும் நீங்க சொசைட்டிய பார்த்த பார்வை வேற. இத படிச்சுட்டதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போற பார்வை வேற. அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுருச்சுனாவே, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க படிச்சதோட ஒரு மிக முக்கியமான விஷயத்த அட்டைன் பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு ரிசர்வேஷன் சரியா, தப்பா அப்படின்னா, முதல்ல ரிசர்வேஷன் ஏன் கொடுக்கப்படுது? என்ன? அப்படிங்கிற விளக்கமும், அது சார்ந்த புரிதலும் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுனாவே, நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு இந்த மாதிரியான பரீட்சைக்கு ப்ராப்பரா தயாரா இருந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அத அத புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே,
அந்த பார்வை வந்து சரிவர கிடைச்சிருச்சுனாவே, அ எப்படி ஒரு 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 விஷயத்த அணுகணும், என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே ஒரு பெரிய சக்சஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸாம கிளியர் பண்றது மற்றது எல்லாமே. ஸோ அதனால இந்த ஸ்டோரீஸ இந்த கதைய வந்து கேளுங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேளுங்க. அது அதுக்கப்புறம் அதோட ஃபேக்ட்ஸ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலும் ஃபர்தரா நீங்க அதில வந்து இன்னும் நெறைய வந்து படிங்க. நெறைய தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஷேப் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஷேப்புக்கு கொண்டு வந்து எக்ஸாம்ல போய் அழகா தூள் கிளப்பிட்டு வாங்க. ஸோ பார்ப்போம். அடுத்த பாலிட்டி கிளாஸ்ல பார்ப்போம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ. டாடா.